மோடி கிட்ட சொல்லிட்டேன் நானே, மோடி அனுப்பிச்சு வைக்கிறாரு பின்னால உனக்கு சீதனம் வருது, மிசைல் வருது, ஆகாஷ் வருது, அர்ஜுன் டேங்க் வருது, துப்பாக்கி வருது, தோட்டா வருது, எல்லாம் வருது. நூற்றுக்கணக்கான பயங்கரவாதிகள் அழிஞ்சு போயிட்டான். 9 இடங்கள்ல தாக்குதல், 20 நிமிஷம் தான். நமக்கெல்லாம் பார்த்தா ஏதோ பட்டாசு, தீபாவளி பட்டாசு வெடிக்கிற மாதிரி காட்சி. அலறி துடிச்சு ஓடுறான். எந்த பொதுமக்கள் மீதும் தாக்குதல் நடத்தவில்லை. சிந்து நதியிலிருந்து போகிற தண்ணீர் 1960களில் போட்ட ஒப்பந்தம், ரைப்பேரியன் ரைட்ஸ் சொல்லுவாங்க. நதிநீர் ஒப்பந்தத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் ரைப்பேரியன் ரைட்ஸ். காவிரி நீர் கர்நாடகாவில் இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்குன்ற தமிழ்நாட்டுக்கு அந்த ரைப்பேரியன் ரைட்ஸ் இருக்கு. காவிரி நீர்ல உரிமை கோருகிற உரிமை நமக்கு இருக்கு. அந்த அடிப்படையில் தான் ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும். ஆனால் இந்த சர்வதேச நதிகள்ல சிந்து நதியில பாகிஸ்தானுக்கு ரைட்ஸ் கிடையாது, ரைப்பேரியன் ரைட்ஸ் தான் கிடையாது. சிந்து நதி தண்ணீர் தர வேண்டியது எங்கள் உரிமை, அதை இந்தியா அடைத்து வைக்க முடியாதுன்னு பாகிஸ்தான் எங்கேயும் பேச முடியாது. பிரதேசி கொடுக்க முடியாது. அப்ப ஏன் கொடுத்தோம்? இத்தனை நாள் நல்லெண்ணத்துல கொடுத்தோம், அவன் பிழைச்சு போகட்டும்னு கொடுத்தோம். அட நேத்து வரைக்கும் அவனும் நானும் அண்ணன் தம்பி தானடா. 1947 வரைக்கும். இன்னைக்கு அவன் தனியா போயிட்டானே தவிர என்னைக்காவது ஒரு நாள் புத்தி வரும், அகண்ட பாரதம் ஆகத்தடா போறோம்னு சொல்லி கொடுத்தோம். இன்னைக்கு அறிவு கெட்டு போயிட்டான். துப்பாக்கியும் தோட்டாவும் ராணுவத்துக்கு செலவழிச்சு நாசமா போயிட்டான் பாகிஸ்தான். என்னைக்காவது உனக்கு புத்தி வரும் அப்படி நினைச்சு சிந்து தண்ணி இத்தனை நாளா நிறுத்துறோம். புத்தி வரலையே. சிந்து நதியில தண்ணி குடிச்சு கூட புத்தி வராதவனை என்ன பண்ண முடியும்? 1059 டிஎம்சி தண்ணி போகுது சிந்துல பாகிஸ்தானுக்கு. 1059 டிஎம்சினா எவ்வளவு பிரம்மாண்டம்னு பாருங்க. நம்ம காவிரியில கேட்டுக்கிட்டு இருக்கிறது 205 டிஎம்சி தான். அது கூட ஒழுங்கா வந்து சேர்றது இல்லை. அப்ப இது மாதிரி காவிரியில நம்ம பெறுகிற தண்ணீர் மாதிரி நமக்கு வர்ற தண்ணீர் மாதிரி 5 மடங்கு சிந்துல இருந்து பாகிஸ்தானுக்கு போற தண்ணி. அப்படியே கட் பண்ணிட்டாரா? அப்படியே கட் பண்ணிட்டாரா? கதை முடிஞ்சுதா? 60% பாகிஸ்தான்ல இருக்கிற பவர் மின்சாரம் நீர் மின்சாரம் தான், சிந்துல தான். 45% மக்கள் வாழ்கிற பகுதி 2 பக்கமும் சிந்து நதி கரையில தான். பாகிஸ்தான்ல பெரிய உற்பத்தி தொழிற்சாலை எல்லாம் கிடையாதுங்க, விவசாயம் தான் அதிகம் பாகிஸ்தான்ல. 75% பாகிஸ்தான் விவசாயம் இந்த சிந்து தண்ணீரை பயன்படுத்தி தான். ஒரு சிந்துவை நிறுத்தினா 1 வருஷத்துக்குள்ள உன் தேசம் உயிர் வாழாதடா. உனக்கு எவ்வளவு வாழாட்டிட்டு இருக்கு. என்ன திமிரு பயங்கரவாதிகள் அனுப்புறது, நாங்க தான் அனுப்பிச்சோம்னு சொல்றது, அவங்களுக்கு புகலிடம் கொடுக்கிறது. ஜாலியா இந்தியாவுக்குள்ள வருவான். ஒரு 10 தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் சேர்ந்து நம்ம நாட்டு மக்களை போற போக்குல குருவியை சுட்ட மாதிரி சுட்டுட்டு போவான். பெண்கள் போய் அலறி துடிச்சு கேட்டா போய் மோடி கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறோம் பாகிஸ்தான்ல. இதையெல்லாம் பார்த்து வேடிக்கை பார்க்கறதுக்கான பிரதமர் இருக்கிறாரு. வேடிக்கை பார்க்கறதுக்கு நாங்க என்ன காங்கிரஸா? வேடிக்கை பார்க்கறதுக்கு நாங்க என்ன கம்யூனிஸ்டா? வேடிக்கை பார்க்கறதுக்கு நாங்க என்ன ஜவஹர்லால் நேரு மாதிரியா? சிங்கம் சிங்கம் அமர்ந்திருக்க ஆட்சியில தொலைச்சு கட்டிடும். இந்துஸ்தானில் கை வைத்தால் பாகிஸ்தானே இருக்காது. இதுதான் ஆபரேஷன் சிந்து. இருக்காது. இன்னைக்கு போய் உலக நாடெல்லாம் அலறான் பாகிஸ்தான். அவனுக்கு ஆதரவு தெரிகிறதுக்கு நாடே இல்ல. பக்கத்தில் இருக்க ஆப்கானிஸ்தான் உனக்கு ஆதரிக்க முடியாதுன்ட்டான். சவுதி அரேபியா முஸ்லீம் நாடு தானே, முடியாது. நாங்கெல்லாம் மோடிக்கு தான் ஆதரவுட்டான். துபாய் நமக்கு ஆதரவு, குவைத் நமக்கு ஆதரவு, சவுதி நமக்கு ஆதரவு. இந்தோனேஷியா முஸ்லீம் நாடு, உலகத்தின் மிகப்பெரிய முஸ்லீம் நாடு. இந்தோனேஷியா நமக்கு ஆதரவு. ஈரான், ஈராக், துருக்கி மாத்திரம் இவனுக்கு எதிர்ப்பு, நமக்கு எதிர்ப்பு. பாகிஸ்தானுக்கு ஆதரவு. ஏண்டா துருக்கி இவ்வளவு ஆதரிக்கிறான் பாகிஸ்தான் கேட்டா தான் விஷயம் தெரிஞ்சவங்க சொன்னாங்க, அந்த பயவுல இவனுக்கு நிறைய கடன் கொடுத்து வச்சிருக்கு பாகிஸ்தானுக்கு. நிறைய ஆயுதம் எல்லாம் அவன்கிட்ட தான் வாங்குறான். அவன் ஆயுதத்தை விற்கிறதுக்கு இவனை விட்டா வேற வழி இல்லை. அதனால துருக்கியில இருந்து நிறைய ஆயுதம் வாங்குறான் போருக்கு. நிறைய கடன் வேற கொடுத்து வச்சிருக்கான். ஐயா இவன் நாசமா போயிட்டானா நம்ம கொடுத்த கடன் வராதரான்ட்டு இவனை ஆதரிப்போம். இப்ப பெரிய விடத்தோட பாருங்களேன், நீங்க யாருக்காவது ஒரு 1000-2000 கைமாத்து கொடுத்துருக்கீங்க, அவர் திடீர்னு நெஞ்சு வெளியிக்கிறாருன்னா ஒன்றும் கவலைப்பட மாட்டாங்க. பாவம் நல்ல மனுஷன் பொழைச்சு போட்டோம், 2000 ரூபா கொடுத்துருக்கோம் பரவாயில்லன்னு. அவருக்கே ஒரு 20 லட்சம் கொடுத்துருக்கீங்கன்னு வைங்க, அவர் திடீர்னு போனை போட்டு எனக்கு ஒரு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறார். ஐயோ உடனே ஆஸ்பத்திரிக்கு ஆம்புலன்ஸ் தூக்கு.
ஆஸ்பத்திரிக்கு போ, நல்ல டாக்டரா பாரு, மதுரைக்கு வா, நான் பார்த்து தரேன், எவ்வளவு ஆனாலும் நான் செலவு ஏற்றுக்கிறேன். 20 லட்சம் போச்சே. அது மாதிரி இப்ப துருக்கிக்கு பணம் போச்சு. சீனா ஆதரவு, நேரடி ஆதரவு இல்லை, மறைமுகமா ஆதரவு பாகிஸ்தானுக்கு. அவன் கொடுத்த நிறைய ஆயுதங்களை வச்சுதான் சண்டை போடுறான் பாகிஸ்தான். நம்ம ராணுவத்துக்கு தெரிஞ்சு போச்சு, மோடிக்கு தெரிஞ்சு போச்சு, சீன ஆயுதங்களை வச்சுதான், சீன ஏவுகணையை வச்சுதான் அவன் நம்மளை தாக்குறாங்க. ஒரு சினிமாவில் வடிவேலு சொல்லுவார்ல, நான் தயாரித்த அதே சங்கிலியிலேயே உங்களை கட்டி போட்டிருக்கிறேன் என்று நினைக்கும் போது மன்னா அப்படின்னு வடிவேலு சொல்லும்போது வடிவேலு சொல்ல, என்னது இந்த இரும்பு சங்கிலியை நீ செய்தாயா, இதை முன்னரே சொல்லி இருக்க வேண்டாமா? அது மாதிரி இந்த சீனாவின் ஏவுகணைகளை வைத்துக் கொண்டே நான் உங்களை எதிர்க்கிறேன் என்று நினைக்கும் போது பாகிஸ்தான் சொன்ன உடனே மோடி சொன்னார், என்னது சீனாவின் ஏவுகணையா, உடனே அட்டாக் பண்ணுங்க அவனை. அது பூரா பொம்மை துப்பாக்கி டொம்மு. கல்யாணத்துல போட்டோ எடுக்கிற வீடியோ எடுக்கிற ட்ரோனை வச்சு அடிச்சுட்டு இருக்கான் நம்மள. நம்ம ட்ரோனுக்கு அவன் ட்ரோனுக்கு சம்பந்தமே கிடையாது. இந்த முப்படைகளுக்கும் பலம் எங்க இருந்து வருது? இந்த அறுபடை முருகன் இருந்து வருது. முப்படைக்கு அறுபடைக்கு சம்பந்தம் இருக்கு. இந்த தேனி மாவட்டமே தமிழ்நாட்டில் மிக 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 அதிக இளைஞர்களை ராணுவத்துக்கு அனுப்புற மாவட்டம் இந்த தேனி மாவட்டம். ஒவ்வொரு உயிர் தியாகமும் நடக்கும் போதெல்லாம் எனக்கு திக்கு திக்குங்க. யாரோ ஒரு இளைஞன் தேனியில இருந்து எல்லையில உயிர் தியாகம் செய்தார், வந்துட்டு இருக்கு. எத்தனை பேரு, எவ்வளவு இளைஞர்கள். வேலூர் மாவட்டமும் தேனி மாவட்டமும் மிக அதிக அளவில் ராணுவத்துக்கு ஆள் அனுப்புறோம். அதனாலதான் சொல்றேன், இயற்கையிலேயே இங்க தேசம், தேசியம், தேசக்கொடி இதுக்கெல்லாம் உணர்வுள்ள ஒரு வரவேற்பு இருக்கிற மாவட்டம் தேனி மாவட்டம். உணர்வும் உயிர்ப்பும் இருக்கும் இந்த மாவட்டத்தில். அப்படி 4 பக்கமும் அடிச்சதுல 500 மீட்டர் தூரத்தில் அடிச்சதுல அடுத்த நிமிஷம் ட்ரம்ப் அலறாரு, புத்தின் அலறாரு, பாகிஸ்தான் அப்படி தகச்சு போய் நிக்குது. ஐயோ போர் நிறுத்தம் பண்ணுங்க, போர் நிறுத்தம் பண்ணுங்க. ஏன்னா இதுவரைக்கும் உலக போர் வரலாறு, இந்த ஹிஸ்டரி ஆஃப் வார் அப்படின்னு சொல்றாங்களே, இந்த மாதிரி போர் வரலாற்றுல அடுத்து போட்டிருக்கான் அமெரிக்கா ஜப்பான் மேல. அப்படிதான் நம்ம படிச்சிருக்கோம். ஆனா அணிருக்கிற நாட்டே ஒருத்தன் போடுவான்றதை இதுவரைக்கும் யாரும் பார்த்தது இல்லை. போட்ட அமெரிக்காவை பார்த்திருக்கான், வச்சிருக்கவன போட்ட நரேந்திர மோடி இதுவரைக்கும் உலகம் பார்த்ததுல இப்பதான் முதல் பார்க்கிறது. போர் வரலாற்றிலேயே இல்லாத ஒரு புதுமை. நீ அணு ஆயுதம் வச்சிருக்கேன்னு சொல்றியே, நீ வச்சிருக்கிற இடத்துல நான் ஏவுகணை வச்சு அடிப்பட்டான்னு சொன்ன ஒரு வரலாற்றுக்கு சொந்தக்காரங்க நரேந்திர மோடி. அவர் காலில் விழுந்து நம்ம எவ்வளவு நமஸ்காரம் பண்ணாலும் தகுந்த இந்த தேசத்தை காப்பாற்றி இருக்காங்க. இந்த தேசத்தின் பெருமையை உயர்த்தி இருக்கிறார். ஒவ்வொரு இந்தியனும் நீங்க 5 அடி இருங்க, 5.5 அடி இருங்க, 4.5 அடி உயரம் கூட இருங்க. ஆனால் இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் ஒவ்வொரு இந்தியனுக்கும் 1 அடி உயரம் கூடிருச்சு. ஒவ்வொரு இந்தியனுக்கும் நெஞ்சு 2 இன்ச்சு விரிஞ்சிருச்சு. அந்த பெருமையோட இருங்க. அப்படி இந்த தேசத்தை காப்பாற்றுற ஒரு பிரதமர்.